வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டியூட்டர் பீரியடை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டியூட்டர் பீரியடை பற்றி பார்க்கலாம். டியூட்டர் பீரியட் 1485 1603 வரைக்கும் நடந்த அந்த ஆட்சி, அதாவது இங்கிலாண்டில் நடந்த ஆட்சி தான் நம்ம டியூட்டர் பீரியட்னு சொல்லுவோம். ஹென்ரி டியூடர் இவர் ஒரு வெல்ஷ்மேன். இவர் லாங்கஸ்டன் ஃபேமிலியோட சந்ததியிலேருந்து வந்தவர். அவர் எலிசபெத் இவங்க யார்க்கஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் எதிரிகளாக இருந்த 2 ஃபேமிலியிலேருந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இங்கிலாண்டோட அரியணையில் ஏறினாங்க. ஹென்ரி டியூடர் இங்கிலாண்டோட அரசர் ஆனவுடனே அவர் ஹென்ரி த 7th டைட்டில் எடுத்துக்கிட்டார். இவருடைய காலகட்டம் தான் மிடிவல் அண்ட் மாடர்ன் டைம் பிரிட்டிஷ் வரலாறில் குறிப்பிடக்கூடிய ஒரு டிவைடிங் லைனாகவே இருந்தது. இந்த டியூடர் கவர்மெண்ட் ஆல் பவர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அப்போ நாடு என்ன நினச்சாங்கன்னா, ராஜானா அவர் தான் ஒரு நேஷ்னல் ஸ்பிரிட், அவர் தான் மக்களுடைய நலனை காக்க வேண்டிய ஒரு கார்டியன் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அப்போ ஆட்சி செஞ்ச ராஜாக்கள்லாம் அவங்க இஷ்டப்படி தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இருந்தாலும் அந்த டியூடர் டெஸ்பாட்டிசம்னா ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் அவங்க நிறைய பேர் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ ஹென்ரி த 7th 1485 1509 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அருமையாக முன்னேற்றினார். அது மாத்திரம் இல்லாமல் அவரோட குழந்தைங்களை ஸ்பெயின் நாட்டுக்கும் ஸ்காட்லாந்து நாட்டோட வாரிசுங்களுக்கு திருமணம் செய்கிறது மூலமாக அவங்களோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தினார். அவருடைய மூத்த மகனான ஆர்த்தரை அவர் ஃபெர்டினண்ட் அரசர், அதாவது அவர் யூரோப்பியனில் ஒரு பெரிய மாமன்னர், அவருடைய மகளான கேத்ரின் ஆஃப் ஆரகனுக்கு திருமணம் முடித்து வச்சார். இன்னொரு திருமணம் பார்த்திங்கன்னா, ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் ஸ்காட்லாண்டோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிற மாதிரி அவரோட மூத்த மகளான மார்கரெட்டை ஜேம்ஸ் 4th ஆஃப் ஸ்காட்லாண்டுக்கு அவர் திருமணம் செஞ்சு வச்சார். இவரோட காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா 2 இட்டாலியன்ஸ், ஜான் கேபட், அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஜான் கேபட்டோட மகன், அவங்க நியூ ஃபவுண்ட்லேண்டையும் லெபரட்டோவும் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் புது நிலங்களை கண்டுபிடிக்கிறதுல நிறைய ஆர்வத்தை நிறைய நாடுகள் செஞ்சிட்ருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அதோட உபயோகம் 16வது நூற்றாண்டோட கடைசியில் தான் தெரிஞ்சுது. அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் ஹென்ரி த 8th. இவர் இங்கிலாண்டை 1509 1547 வரைக்கும் ஆண்டார். இவர் ராஜா ஆகும்போது இவருக்கு 18 வயசு தான். இவர் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் இங்கிலாண்டோட அரியணையில் ஏறினார். இளமையில் பார்த்திங்கன்னா ஹென்ரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக, ரொம்ப ரிலீஜியஸாக, ரொம்ப புத்திசாலியாக, யூரோப்பியன் லாங்குவேஜ் பல மொழிகள் அப்படியே சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு புத்திசாலியாக இருந்தார். ஆனால் என்னென்னா, ஒழுக்கன்றது அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸாக பைகாட்டட்னா மதவெறி பிடிச்ச மாதிரி இருந்தார். எந்த அளவுக்கு மதவெறினா, இவருக்கு யாராவது ஏதாவது சொன்னாலோ செஞ்சாலோ அவங்க தலையை வெட்டிடுவார். அந்த அளவுக்கு அவருக்கு மதவெறி இருந்தது. நிறைய பெரிய பிரபலமானவங்க கூட அவரால் தலை வெட்டி இறப்புக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதாவது பிஷப் ஃபிஷர், அப்புறம் ரினேசான்ஸ் ஸ்காலரான தாமஸ் மோர், இவங்களுக்கெல்லாம் தலையை வெட்டி தண்டனை மாதிரி இவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரை எதிர்த்து இவங்க பேசினதுனால. அதே சமயத்தில் இவருக்கு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த அளவுக்குன்னா, அவரோட கடைசி காலத்தில் அவரால் தன்னாலே எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு, யாராவது பிடிச்சாதான் நிற்க முடியும் அப்படின்ற அளவுக்கு உடம்பு பெருத்து போன அளவுக்கு அவர் அந்த அளவு சாப்பிடுவார். இவர் 6 முறை அடுத்தடுத்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு. முதல் திருமணம் அவருடைய அண்ணா அவருடைய மனைவி அண்ணா இறந்துடுறாரு. அதனால் அவரோட மனைவி, அவங்க இப்போ விதவையாக இருக்கிறாங்க இல்லையா, கேத்ரின், அவரை அவங்க அப்பா சொன்னதுனால அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு அவரோட அரண்மனையில் வேலை செய்கிற ஆனி போலியன்ற பெண்மணி மேலே ஒரு ஈர்ப்பு வந்ததுனால அவர் கேத்ரினை விலக்கிட்டு ஆனி போலியனை திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருந்தது. அவங்களுடைய நடத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க தலையை வெட்டி எடுத்துட்டார். 3வது அவர் ஜேன் சைமோர்ன்ற ஒருத்தங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவங்க சின்ன வயசுலேயே இயற்கை மரணத்தை எழுதிட்டாங்க. அடுத்தது அவர் ஆன் ஆஃப் கிளிவிஸ், இவங்க ஒரு ஜெர்மன் லேடி.
அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த திருமணத்தை வந்து ஏற்பாடு பண்ணவர் வந்து சான்சலர் தாமஸ் கிராம்வெல்ன்றவர். ஆனால் திருமணம் ஆகிட்ட அப்புறம் தான் வந்து அவருக்கு தெரிஞ்சது அவங்க வந்து அழகாகவே இல்லைன்னு. அதனால் அவங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சார் இல்லையா சான்சலர் தாமஸ் கிராம்வெல், அவருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிட்டாரு. அடுத்தது அவர் வந்து கேத்ரின் ஹோவர்டுன்னு ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க வந்து அவரோட 30 வயசு சின்னவங்க. அவங்களோட நடத்தையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மரண தண்டனை விதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் திருமணம் பண்ணினது தான் ஒரு விதவையான கேத்ரின் பாரை. இவங்களோட தான் அவரோட உயிர் இருக்கிறவருக்கும் வாழ்ந்தார். அவங்க வந்து அவருக்கு அப்புறமும் வந்து வாழ்ந்தாங்க. இவருடைய நீண்ட கால ஆட்சி, அதாவது 38 வருஷங்கள் இவர் இங்கிலாண்டை வந்து ஆட்சி செஞ்ச நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ரெஃபர்மேஷன் நடந்து மக்கள் வந்து 2 பிரிவினையாக, அதாவது வந்து ரோமன் கேத்தலிக்ஸ் அப்புறம் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்னு பிரிஞ்சாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் தான் மொனாஸ்ட்ரீஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணி அது மூலமாக மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி டெம்பரலாகவும் ஏற்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லை, அது வரைக்கும் சர்ச்சுங்களுக்கெல்லாம் தலைவர்னா போப்பு தான். இவரோட காலகட்டத்தில் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஒரு புது வகையான சர்ச்சை ஆரம்பித்து அதுக்கு தலைவர் சுப்ரீம் ஹெட்டு யாருன்னா ராஜா தான் அப்படின்றத இவர் கொண்டு வந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் நடந்தது தான் ரெனேசான்ஸு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் சர் தாமஸ் மோர், இவர் தான் ஃபஸ்ட்டு லேமேன் வந்து ஒரு சான்சலராக இருந்தவர். இவர் வந்து அந்த ரொம்ப பிரபலமான யுத்தோப்பியாவை 1516 எழுதினது. இவரோட ஆட்சி காலத்தில் வேட் அண்ட் சுரி இவங்க வந்து இங்கிலீஷில் வந்து இட்டாலியன் சானட்டும் பிளாங்க் வேர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் வந்து எட்வர்ட் தி 6th. இவர் வந்து இங்கிலாண்டை 1547 1553 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. இவர் வந்து ஹென்ரி தி 8க்கும் ஜேன் சேமருக்கும் பிறந்த இளைய மகன். ஹென்ரி தி 8ஓட இளைய மகன். இவர் வந்து ராஜா ஆகும்போது இவருக்கு 10 வயசு தான். அதனால் இவருடைய அங்கிளான டியூக் ஆஃப் சாமர்செட் தான் வந்து எல்லா அரசாங்க விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அந்த டைமில் நிறையா சான்ட்ரிஸு அப்புறம் பயஸ் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த சமயத்தில் தான் ஆர்ச் பிஷப் கிரான்மர் வந்து ஒரு ப்ரேயர் புக்கையும் வந்து இந்த புது சர்ச்சுக்காக அவர் வந்து எழுதினார். இவர் வந்து கன்செப்ஷனால் 1553 வந்து இறந்துட்டார். இவருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவங்க மேரி டியூடர். இவங்க இங்கிலாண்டை வந்து 1553 1558 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. இவங்க வந்து ஹென்ரி தி 8க்கும் அவருடைய முதல் மனைவியான கேத்ரின் ஆஃப் ஆரகனுக்கும் பிறந்தவங்க. இவங்க வந்து கொஞ்ச காலம்தான் வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க ரோமன் கேத்தலிசமை திரும்பி இங்கிலாண்டுக்குள்ளே கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து மக்கள் வந்து ஒத்துக்கலை. லார்ட்ஸ் அண்ட் ஜென்ட்ரியும் வந்து என்ன பயந்தாங்கன்னா, இந்த மொனாஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கலைச்ச போது அந்த மொனாஸ்ட்ரீஸுக்கு வந்து உரிமையான அந்த நிலத்தெல்லாம் இவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு அவங்க கிடச்சதுனால நிறைய நிலத்தை வாங்கியிருந்தாங்க. இப்போ திருப்பி அதெல்லாம் வந்ததுன்னா இவங்ககிட்ட அந்த நிலம்லாம் பறிக்கப்படும் அப்படின்றதுனாலே அவங்களும் எதிர்த்தாங்க. மேரியன் ட்ராப்ஸியால் 1558 இறந்துட்டாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க தான் எலிசபெத். இவங்க வந்து இங்கிலாண்டை 1558 1603 வரைக்கும் ஆண்டாங்க. இவங்களை எல்லாருமே ரொம்ப பிரபலமாக வெர்ஜின் குயின் ஆஃப் இங்கிலாந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து திருமணமே செஞ்சுக்கிறதுலன்ற முடிவோடு வந்து இருந்த ஒரு பெண்மணி. இவங்க யாருக்கு பிறந்திருந்தாங்கன்னா ஹென்ரி தி 8க்கும் ஆனி போலியனுக்கும் பிறந்த மகள் தான் இவங்க. இவங்க கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு வந்து இங்கிலாண்டு ஆண்டாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க அப்பாவால் ஏற்பட்ட அந்த 2 சர்ச்சு, நியூ சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை வந்து ஆரம்பித்தது அவங்க அப்பா தானே, அதை வந்து ஒரு சுமூகமாக ஆக்கி அதை ஸ்ட்ராங்காகவும் ஆக்கினவங்க இவங்க தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சுமூகமான நிலவரம் தான் இங்கிலாண்டில் இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ப்ரேயர் புக்கு தான் இங்கிலாண்டு முழுக்க இருக்கக்கூடிய சர்ச்சஸில் வந்து ப்ரேயர் புக்காக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து ப்ரீச்சிங்கும் சரி ப்ரேயரும் சரி இங்கிலீஷில் தான் நடக்கணும். இட்டாலியன் மற்ற மொழியில் நடக்கூடாது. மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்றது புரியணும். அதையும் வந்து படித்த திருமணமான கிளர்ஜி தான் செய்யணும். இந்த கிளர்ஜ் வந்து அந்த சர்ச்சுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களோடையும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளர்ஜியாக இருக்கணும். சண்டேஸ்னால் கண்டிப்பாக எல்லா மக்களும் சர்ச்சுக்கு வரணும். அப்படி வராதவங்க வந்து கண்டிப்பாக ஃபைன் கட்டணும். மற்ற நாளில் வந்து அது அவங்க இஷ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 செக்ஷன் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து ரோமன் கேத்தலிக்ஸ், பியூரிட்டன்ஸ். அவங்க மட்டும் சர்ச்சுக்கு வராமல் இருந்தாங்க. ஃபைன் கட்டுறதுக்கு மாத்திரம் இல்லாமல் சில கஷ்டங்களும் அவங்க வந்து அனுபவிக்க வேண்டியிருந்தது. நீண்ட காலம் அவங்க வந்து இங்கிலாண்டில் ஆட்சி செஞ்சதுனால பல வகையிலும் இங்கிலாண்டை வந்து முன்னேற்றி செஞ்சாங்க. முக்கியமாக இலக்கியத்துறையில் பார்த்திங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர், வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டபர் மார்லோ,
பென் ஜான்சன், ஜார்ஜ் சாப்மன், பிலிப் சிட்னி மாதிரி பெரிய படைப்புகள்லாம் படைத்த இலக்கியவாதிகள்லாம் அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஸ்பென்சர் அவருடைய ஃபேரி குவீனை வந்து இதுதான் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முதல் எப்பிக்கு. அது 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவர் பப்ளிஷ் பண்ணார். ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய பல ட்ராமாஸ், அதாவது ஹேம்லெட் வரைக்கும் குயின் எலிசபெத்தோட காலகட்டத்தில் தான் அவர் எழுதினார். குயின் எலிசபெத்துக்கும் ஷேக்ஸ்பியரை வந்து ரொம்ப மரியாதையான இடத்துல வச்சுருந்தாங்க. முக்கியமாக அவருடைய கேரக்டரான ஃபால்ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்தது. சில பேர் சொல்கிறாங்க ஷேக்ஸ்பியர் வந்து த மேரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சரை கூட ராணியை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அவர் எழுதினாருன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் கடல் வழி பயணங்களை பற்றி, அவங்களுடைய கப்பல் படையை பற்றி பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலகட்டத்தில் தான் அது வந்து பொற்காலமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் வெளிநாட்டு வாணிபமும் வந்து பொற்காலத்தில் இருந்த ஒரு காலகட்டம் அது. கடல் வழியாக பயணம் செய்யக்கூடிய மக்களான சர் வால்டர் ராலே, அவரோட ஹாஃப் பிரதரான சர் ஹம்ஃப்ரி கில்ஃபர்ட், சர் ஜான் ஹாக்கின்ஸ், மார்ட்டின் ஃபாபிஷர், அப்புறம் சர் ஃப்ரான்சிஸ் ட்ரேக், இவங்களாம் அவங்களுடைய ஹெரோயிக் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் எடுத்தாங்க. ஆனாலும் இங்கிலாண்டோடைய அந்த மேரிடைம் ரெப்புடேஷனை பெருசாக காமிச்சது எதுனா 1588 நடந்த அந்த ஸ்பானிஷ் ஆர்மடா. அதில் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். குயின் எலிசபெத் வந்து 1603 வந்து இறந்துட்டாங்க. டியூடர் பீரியடில் இங்கிலாந்து ஆண்டவங்க இவங்க தான். உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது மற்றவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.